ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த அருமையான நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க இந்த நேரத்திலே வந்திருக்கிறோம். இன்றைக்கு விசேஷமாய் நம்ம மத்தியிலே திருப்பூர் பட்டணத்திலே ஊழியம் செய்கிற ஊழியக்காரர் ஆபிரகாம் அவர்கள் நம் மத்தியிலே விசேஷித்த செய்திகளை தரப்போகிறார். இந்த நேரத்திற்காக, இந்த நாளுக்காக இதை கேட்க ஆயத்தப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாம் நன்றி கலந்த இருதயத்தோடு நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நேரத்திலே உடைய பலத்த கரத்திலே இந்த விசேஷித்த நேரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு நோக்கத்திற்காக இந்த பூமியில முன்குறித்திருக்கிறீரப்பா. உம்முடைய வார்த்தைகளை, அதனுடைய மகிமைகளை, அதனுடைய மகத்துவங்களை அறிந்து கொள்ள இந்த நேரத்திலும் உடைய சத்திய வார்த்தைகள் மூலமாய் வாசித்து தியானிக்கிற காரியங்களை, அதை கேட்கிற ஆண்டவரே கர்த்தாவே செவிகளை எங்களுக்கு நீர் கொடுத்ததற்காய் நன்றியப்பா. எங்களுடைய செவிகளை திறந்து, எங்களுடைய இருதயத்தை திறந்து அதை குறித்து நாங்கள் தியானிக்கவும், அதிலே மகத்துவமான காரியங்களை பற்றி இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள கர்த்தர் இரக்கம் பாராட்டும் செய்தியை கொடுக்கிற தேவதாசனை கர்த்தர் தாமே பலப்படுத்தும். கேட்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களுடைய இருதயத்திலும் வார்த்தை என்னும் தேவனாகிய நீரே வெளிப்பாட்டின் தேவனாயிரு, மகிமையின் மகத்துவம் உடையவராயிருக்கிறேன். அப்படிப்பட்ட தேவன் தொடர்ந்து உடைய பிள்ளைகளுக்கு நீர் வார்த்தையின் மூலமாய் பேசி அதற்குரிய சகல ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, கிருபைகளை, இரக்கங்களை, அதுபோல நீர் எந்த நோக்கத்திற்காக இந்த வார்த்தையை ஆண்டவரை கேட்க செய்தீரோ அதை அவர்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக ஞானத்தை, புத்தியை தாரும். அது எங்களுக்கு என்ன காரியத்தை சொல்லுகிறது என்று அறிந்து கொண்டு அந்த எச்சரிப்பையோ, அந்த ஆசீர்வாதத்தையோ, நன்மைகளையோ பெற்றுக்கொள்ள அதை ஆண்டவரே நாங்களும் உங்களுடைய வார்த்தை என்று விசுவாசிக்க கிருபையை தர வேண்டுமா? இயேசு கிறிஸ்து நம்முடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். இந்த நேரத்திலே நம்ம மத்தியிலே வந்துள்ள சகோதரர் ஆபிரகாம் அவர்களை அடைய தேவ செய்தியை கேட்க கர்த்தர் தாமே நம்மை இன்னும் அதிகமாக பலப்படுத்த முடியாது. நான் உங்கள் சார்பாய் அவரை வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பேசலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளையில அந்த நாளிலே இந்த மீடியா மூலியமாக நான் உங்களோடு தொடர்பு கொள்ள வைக்க கர்த்தரின் கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்படியாக நாம் இந்த நாளிலே, இந்த நேரத்துல தேவனுடைய வார்த்தை பகுதிக்காக நாம் இந்த நாட்களில் கடந்து வந்திருக்கிறோம். நாம் ஒரு விஷயம் நம்மை இப்போ ஒரு வசனத்தை நாம் வாசித்து நாம் தேவனுடைய வார்த்தைக்காக நாம் கடந்து செல்லலாம். கொலோசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேங்க. அவர் அதரிசனமான தேவனுடைய தத் ரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தினும் பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தின் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களினாலும் கர்த்தத்துவங்களினாலும் துரைத்தனங்களினாலும் அதிகாரிகளினாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர். எல்லாம் அவருக்குள்ளே நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு
தலையானவர், எல்லா எல்லாவற்றாலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரில் இருந்து எழுந்த முதற் பேருமானவர். சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்குவோம். ஆமென். இந்த நாட்கள் இந்த வசனத்துக்காக நாம ஜெபம் பண்ணலாம். நேற்றும் இன்று என்றும் மாறாத பரிசுத்தமுள்ள தேவாதி தேவனே, இந்த வாசிக்கப்பட்ட இந்த வசனங்களை கர்த்தாவே நீ ஆசீர்வதியும். இது உம்முடைய வார்த்தையாய் இருக்கிறது. நீர் வார்த்தை கொண்டு கர்த்தாவே இந்த நாளிலே வெளிப்படுகிற தேவனாய் இருக்கிறீர். கர்த்தாவே, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை உம்மிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை நீராய் இருக்கிற என்று வேதத்துல வாசிக்கிற கர்த்தாவே, இந்த வாசிக்கப்பட்ட இந்த வார்த்தையானது கர்த்தாவே ஜீவனுள்ள வசனமாய் இருக்கிறது, அபிஷேகப்பட்ட வார்த்தையா இருக்கிறது. இந்த அபிஷேகப்பட்ட வார்த்தையானது ஒருவன் வாசிக்கும் போது, ஒருவன் கேட்கும் போது, ஒருவன் கை கொள்ளும் போது அவன் பாக்கியவான், காலம் சமீபமாய் இருக்கிறது என்று ஆண்டவரே வேதத்துல வாசிக்கிற கர்த்தாவே, இந்த வசனத்தை கை கொள்றவனுக்கு அப்பா அந்த நாட்களில் அவனுக்கு அந்த மனுஷனுக்கோ காலம் சமீபமா இருக்கிறது வேதத்தில் வாசிக்கிறோம். இது ஒரு கொடிய காலம், இது கடைசி நிமிஷத்துல நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று வேதம் எச்சரிக்கிறது. ஆண்டவரே, இந்த காலத்துல கர்த்தாவே அப்பா உம்முடைய வசனமானது ஆண்டவரே எங்களுக்கு கர்த்தாவே ஆண்டவரே நீ வெளிப்படுத்தி இந்த வேலையிலே நீ தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த செய்தியானது கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரி ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தை கொண்டு நீ பேசும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த வார்த்தைகளை நீ ஆசீர்வதிச்சு பரிசுத்தப்படுத்தி அப்பா நீர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் ஒப்பு கொடு. எல்லா துதி கன மகிமை இல்லாம கேசும் கர்த்தராகிய இயேசு நாமத்தில் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நான் வாசித்த கொலோசியர் நிருபத்துல 1ஆம் அதிகாரத்துல அவர் வேதத்துல அவர் தரிசனமான தேவனுடைய தத்ரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் என்று நாம் வாசித்தோம். அவருக்குள்ளே சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் சகல வஸ்துக்களும் என்று சொல்லப்பட்டது. சிங்காசனங்களாலும் கர்த்தத்துவங்களாலும் துறைத்தனங்களினாலும் அதிகாரங்களினாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது என்று நாம் வாசித்தோம். இதை கொலோசியர் நிருபத்துக்கு பவுல் தேவனுடைய வார்த்தை எழுதுறான். இது அவர் 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 என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர் யார் பாருங்க, அவர் சர்வ சிருஷ்டிக்கு முந்தினவர் என்று வேதத்துல வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இப்போது அந்த காரியத்தை குறித்து தான் நாம இப்ப பார்க்க போறோம். இங்கே பவுல் மூலியமாக தம்முடைய வார்த்தை கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அந்த வெளிப்பட்ட வார்த்தையை அவன் இங்கே நிருபங்களை எழுதும் போது அவரு தத்ரூபமானவராம், சர்வ சிருஷ்டிக்கு முந்தினமானவர் என்று வேதத்துல வாசிக்கும். சர்வ சிருஷ்டிக்கு அவர் முந்தினவராம். ஏன்னா அவருக்குள்ளே சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டதாம். பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் எல்லாமே அவருக்குள்ளே சிருஷ்டிக்கப்பட்டது என்றது வேதத்துல நாம் வாசிக்கிறோம். அவர் யார் என்றுதான் நாம் கண்டு கொள்ள வேண்டும். இந்த நாட்களிலே நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன், எவ்வளவு வல்லமுள்ள தேவன் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் அவரு எதற்காக ஆராதனை நமக்கு நியமித்தார்? அவர் இந்த உலகத்துல இருக்கும்போது பிதாவை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பாருங்கள், ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டுமா? அப்படியானால் அவர் எதற்காக இந்த பூமியை சிருஷ்டித்தார்? சிருஷ்டித்த நோக்கம் என்ன? ஏன் இந்த பூமியை, ஏன் தேவனுடைய சிருஷ்டிப்பு இந்த பூமியில அவருடைய மகத்துவமானவர் என்று ஏன் வெளிப்பட்டது என்று நாம் பார்க்க போறோம். பிரியமானவர்களே, பாத்தீங்கன்னா சர்வ சிருஷ்டிக்கு அவர் முந்தினவராம். அதாவது பாத்தீங்கன்னா இந்த உலகத்தில் உள்ளவைகளும் சிருஷ்டிக்கப்படாத முன்னே அவர் முந்தினவர் என்று வேதத்துல வாசிக்கிறோம். ஆதியாகம புஸ்தகத்துல வாசிக்கிறோம். ஆதியிலே அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம்.
1ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். ஆதியிலே பாரு தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பாருங்க, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பாருங்க, அவர் இந்த ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம், 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2வது வசனம், முதலாவது உலகத்தை குறித்து அவர் இங்கே எழுதப்படுகிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆனா ஆதியிலே தேவன் என்ற வார்த்தைக்கு முன்பாக அவர் ஆதியிலே வார்த்தை தான் இருந்தது. ஏன்னா யோவான் 1வது அதிகாரத்துல ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ முதலாவது தேவன் என்ற பெயர் கொண்டு வராததுக்கு முன்பாக அவருக்கு வார்த்தை இருந்தது. இதை எப்போ ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்க போறோம். இவருடைய இந்த கிறிஸ்துவுடைய ரகசியத்தை குறித்து நாம் பேச போறோம். கிறிஸ்துவுடைய ரகசியத்தை, தேவனுடைய ரகசியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்கள். ஏன்னா தேவனுடைய ரகசியத்தை அறியறது பெரிய அரிதான காரியம் என்று வேதத்துல வாசிக்கிறோம். பாருங்கள், பவுலுடைய நாட்களிலே பேசும்போது பிரபஞ்சத்துக்குரிய பிரபுக்களின் மத்தியிலே நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்றார். உலக பிரகாரமான நான் பேசல, உலக ஞானிகளோடு நான் பேசல, உலக தோற்றத்துக்கு முன்பாக மறைக்கப்பட்ட தேவ ரகசியத்தை உங்கள் மத்தியில் நான் பேசுகிறேன். பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை சிலுவையிலே அறைய மாட்டார்களே என்று பவுல் கொரிந்திய நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கு பிரியமானது. அப்போ பவுலுக்கு கொடுக்கப்பட்ட செய்தியானது, பவுலுக்கு கொடுக்கப்பட்ட சபைகளை குறித்து கொடுக்கப்பட்ட செய்தியானது ரகசியம் என்று பவுல் சொல்றார். அதே போல இன்னைக்கு நாம் அவரை ஆராதிக்கிற நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் பாருங்கள். நாம் அவரை அறியக்கூடிய அறிவு வேதத்துல வாசம், இயேசு கிறிஸ்து அறிவதே நித்திய ஜீவன் என்று வேதத்துல வாசிக்கிறோம். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் இயேசு கிறிஸ்து அறிவதே நித்திய ஜீவன் என்று வேதத்துல வாசிக்கிற பிரியமானது. பாருங்கள், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை வராது முன்ன அவர் எப்படி இருந்தார் என்றுதான் பார்க்க போறோம். பாருங்கள், அதுல சங்கீதத்துல 90வது சங்கீதத்துல 2வது வசனத்தை நீங்க வாசிக்கலாம். பர்வதங்கள் தோன்றும் முன், பாருங்க, பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருந்தார். பாருங்கள், பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர் என்று வேதத்துல வாசிக்கிறோம். பாருங்கள், பர்வதங்கள் தோன்றும் முன்னும் பூமியும் உலகத்தை சிருஷ்டிக்கிறோம் அவர் அனாதியாய் இருந்தார் என்று வேதத்தில் அவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி இந்த சிருஷ்டிப்பை கொண்டு வந்தார், சிருஷ்டிக்கப்பட்ட நோக்கம் என்ன, ஏன் இந்த நாளிலே பூமியில மனுஷனும் ஏன் தேவன் சிருஷ்டித்தார், ஏன் பரலோகத்தை சிருஷ்டித்தார், பரலோகத்தை சிருஷ்டித்த நோக்கம் என்ன பாருங்கள். அதனால்தான் ஆதியில பாத்தீங்க, ஆதியிலே வார்த்தை இருந்ததா, அந்த வார்த்தை வராதுக்கு முன்ன அவர் ஒரு ஏலோக்கியமே இருந்தார், லோகாசா இருந்தார். லோகாசு அப்படின்னு சொன்னா நித்தியமானவர், அழிவில்லாதவர், தன்னில் தானே அவரை ஜீவிக்கிற தேவனாக இருந்தார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு தேவன் என்று பெயர் வந்தது. தேவன் என்ற தொழுகைக்குரியவர், அவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்பினதுனால அவருக்கு தேவன் என்று பெயர் சூட்டப்பட்டது பிரியமானவர். அப்போ அவர் நித்தியமானவர், தன்னில் தானே அவரை ஜீவிக்கிற தேவனாக இருந்தார். பாருங்கள், அப்படி இருக்கும்போது அவர் சொன்னார் அவர் அனாதையா இருந்தார். ஆனா அவருக்குள்ள சகல சிருஷ்டிப்பும் அவருக்குள்ள இருந்தது. பரலோகத்தை குறித்தும் பூமியை குறித்தும் பூமியில் உள்ளவைகளை குறித்து அவருக்குள்ள எல்லாமே இருந்தது என்று இந்த வேதம் சொல்றது பிரியமானது. நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய சிருஷ்டிப்பின் நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எதற்காக இந்த சிருஷ்டிப்பை தேவன் கொண்டு வந்தார் அவர்ன்ட்டு தன்னுடைய மகத்துவங்களை அவர் வெளியே கொண்டு வரார். ரட்சகர் என்று மகத்துவத்தை கொண்டு வரார், மீட்பர் என்று அவர் கொண்டு வரார், விடுவிக்கிறவர் என்று கொண்டு வர்றார். இப்படி ஒவ்வொரு காரியம் அவருக்குள்ள இருக்குது பிரியமானவர்கள். இப்ப பாத்தீங்கன்னா அவரு உலகம் தோன்றாதுக்கு முன்னே அவர் அனாதியா இருந்தாராம். ஆபிரகாம் இடத்துல வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் போது என்னிலும் பெரியவர் ஒருவரும் இல்லை என்று தன்மேலே அவர் ஆணையிட்டார் என்று
எபிரேயரிலும் ஆதியாகம புஸ்தகத்துல சொல்லப்படுது. பாருங்கள், அங்கே ஆதியாகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துல தன்னுடைய சகோதரனுடைய மகனாகிய லோத்தையும் லோத்து மனைவி பிள்ளைகளையும் அந்த 7 ராஜாக்கள் சிறைப்பட்டு அவங்களை கொண்டு போகும்போது ஆபிரகாமும் தன்னுடைய ஆட்களும் போய் அவர்கள் இருந்து சிறைப்பட்டவர்களை மீட்டெடுத்து கொண்டு வரும்போது அங்கே எதிர்த்தாப்புல அவருக்கு ஆபிரகாமுக்கு எதிர்த்தாப்புல வரைக்கும் மெல்கி சேதேக்கின்னு ஒருவர் வரார். அவருடைய வம்ச வரலாற்றை யாராலும் சொல்ல முடியாது. அவருக்கு துவக்கம் இல்லை, அவர் முடிவும் இல்லை. வேதத்தில் அவரை குறித்து சொல்லவும் அவர் நீதியின் ராஜாவாம், அவர் சமாதானத்தின் பிரபு என்று எபிரேயர் நிருபத்துல எழுதப்பட்டிருக்கிறீங்க. அவர் எந்த கோத்திரத்தார், எந்த குலத்தார் என்று யாருக்குமே தெரியாது. அவர் யார்? மெல்கி சேதாக்க வெளிப்பட்டவர் ஆபிரகாம். ஆபிரகாம் எல்லாவற்றிலும் அவருக்கு தசம்பாதம் கொடுத்தார் என்று வேதத்தில நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர். அப்படியாக இந்த நாட்களிலே அவர் இந்த உலகம் தோன்றாத முன்னே அவர் எப்படி இருந்தார்? நித்தியமா இருந்தார். நித்தியம் என்றது தொடக்கம் இல்லை, முடிவு இல்லை. அவர்தான் தொடக்கம், அவர்தான் முடிவு. பாருங்கள், அழிவில்லாதவர். அவர் தண்ணீர் தானே ஜீவிக்கிற ஒரு நித்தியமா இருந்தவர். ஆனா அவருக்குள்ள சகல சிருஷ்டிப்பும் அவருக்குள்ள இருந்தது. அதாவது பரலோகத்தை குறித்தும் பூலோகத்தை குறித்தும் சகல சிருஷ்டிப்பும் அவருக்குள்ள இருந்தது. அது அவருக்கென்றுதான் ஏற்படுத்தினது வேதத்துல வாசிக்கிறோம். அப்படியானால் அவர் எப்படி கொண்டு வந்தார் பாருங்கள். அவருக்கு வார்த்தை வராத முன்னே அவர் ஒரு நித்தியமானவர். அந்த நித்தியமானவருக்குள்ள ஒரு சிந்தை இருந்தது. அந்த சிந்தைக்குள்ள இந்த உலகத்தை குறித்தும் பரலோகத்தை குறித்தும் பல அவருக்குள்ள சிந்தைக்குள்ள இருந்தது. அப்போ அவர் எதை சிந்திக்கிறாரோ அது வெளிப்படையா வருது, காட்சியில் வருது. எதெல்லாம் சிந்திக்கிறாரோ அதெல்லாம் காட்சியில அவர் பார்க்கிறார். மனுஷனுடைய சிந்தை வேற, ஆனா தேவனுடைய சிந்தை, தேவன் எதை சிந்திக்கிறாரோ அது அவர் காட்சியில பார்க்கிறார். முதலாவது பரலோகத்தை குறித்து அவர் பார்க்கிறார். பரலோகத்துல அவரு குறித்து பார்க்கும்போது அவருக்குள்ள தேவ தூதர்கள் அவரை ஆராதிக்கிற மாதிரி அவர் சிந்தையில கொண்டு வர்றார். சிந்தையில கொண்டு வரும்போது அது காட்சியில நிக்குது. அவர் பார்க்கிறார் பிரியமானவர். அவர் காட்சியில திரை போல அவருக்கு காட்சியில வருது. அவர் அதை பார்த்து நல்லது என்று நினைக்கிறார். பின்பு அங்கே இந்த பரலோகத்துல அங்க ஒரு ஆராதனை நடக்குது. ஆவிக்குரிய ஆராதனை தெய்வீக ஆராதனை அங்க நடத்த அங்க தேவன் ஒரு சிந்தையில கொண்டு வர்றார். யாரை ஆராதிக்கணும்? அந்த நித்தியமானவர் தேவ தூதர்கள் ஆராதிக்க வேண்டும் என்று தேவன் முதலாவது சிந்தையில கொண்டு வர்றார். அது வெளிப்படையாக அது காட்சியில பார்க்கிறார். அதை பார்த்து அவர் என்ன செய்யறாரு? நல்லது என்று தனக்குள்ளே தீர்மானம் பண்ணுகிறார். பிறகு என்ன செய்யறாருன்னா பூமியை பார்க்கிறார். பூமியை பார்க்கும்போது பூமி எப்படி சிருஷ்டிக்கப்படணும், பூமி எப்படி நாம பூமியில் உள்ளவைகள் எப்படி உருவாக்கப்பட வேண்டும் என்று தேவன் என்ன ஆதியிலே தீர்மானிக்கப்பட்டது. பாருங்க, அதை சிந்திக்கிறார். இப்ப நீங்க ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசினா, முதலாவது உலகத்துல ஜலம் இருந்தது. அந்த ஜலம் பாத்தீங்கன்னா பாருங்க, வானங்கள் அளவு ஜலம் இருந்ததாம், ஆழத்திலே இருள் இருந்ததாம், ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார் என்று சொல்லப்படுது. இது பேதுரு நிருபங்களை நீங்க வாசிக்கும் போது 1 பேதுரு ஒன்று பேதுரு 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றிய. பாருங்க, பூர்வ காலத்திலே வானங்கள் பண்மையில சொல்லப்படுது ஜலத்தினால தோன்றினதாம். அதாவது ஜலத்தினால தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருந்தது. ஜலத்தினாலே நிலை கொண்டு இருந்ததாம். பூமி உண்டான என்பதையும் அப்பொழுது இருந்த ஜலம் அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரயாணத்தினால் அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கு. பாருங்க, அப்ப இருந்த ஜலமானது உலகம் ஜலத்தினால அழிந்ததுன்னு மனதார அறியாமல் இருக்கிறீங்களா? ஜலத்தினாலே நிலை கொண்டு ஜலம் என்று சொல்லப்படுது. ஜலத்தினால தோன்றி ஜலத்தினால் நிலை கொண்டு இருந்ததாம். அதுதான் ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம். இப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு வசனம், அதே நீங்க பாத்தீங்கன்னா 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்.
ஜீவனுள்ள கற்களை போல. ரெண்டு பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். அதான் போகும். 2 பேதுரு 2 பேரு 2:5. பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரயாணத்தை வரப்பண்ணி. இங்க பாருங்க, இங்க 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்ன சொல்லுது? நோவா காலத்துல 8 பேர் காக்கப்பட்டார்கள், ஜலத்தினால வர பண்ணினார் போட்டுக்குது. ஆனா அவபக்தியை தேவன் உலகத்தில் இருக்க அவபக்திக்காரர்களை ஜலத்தினால் அழிச்சாரு, 8 பேர் காக்கப்பட்டார் போட்டுக்கிட்டு. ஆனா அங்க 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் அப்ப இருந்த உலகம் ஜலத்தினால தோன்றி ஜலத்தினால நிலை கொண்டிருந்து நீங்க அறியாம இருக்கிறீங்களா? இந்த 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் தான் ஆதியாகம புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்குது. அங்கே ஜலம் இருந்தது என்றது, ஜலத்தின் மேல் அசைவாடினார் என்று வேதத்துல அது முதலாவது உலகம் என்று வேதத்துல வாசிக்கிற பிரியமான எரேமியா தீர்க்கதரிசி பார்க்கிறாரு. நான் பூமியை பார்த்தேன், அது என்ன செய்யுதுன்னா பயிர் நிலம் இருந்தது, பறவைகள் இருந்தது, ஆனா மனுஷன் இல்லை, பூமியை ஒழுங்கினும் வெறுமையா இருந்தது எரேமியா புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்படியானா இந்த உலகத்தை முதலாவது இந்த உலகத்தை சிருஷ்டிக்காம தேவன் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கொண்டு வந்தார் தான் நாம் பார்க்க போறோம் பிரியமானவர்களே. அப்ப பாத்தீங்கன்னா தேவன் என்ன செய்யற எல்லா சிந்தையில கொண்டு வரார், எல்லாத்தையும் சிந்தையில கொண்டு வந்து தேவ தூதர்களை என்ன செய்யறாரு, அவரு சிந்தையில கொண்டு. இப்படிதான் தேவ தூதர்கள் இருக்கிறோம். தேவ தூதர்கள் படைச்சது சிருஷ்டித்த நோக்கம் என்ன? தேவனை ஆராதிக்கணும், நித்தியமானவரை ஆராதிக்கணும். அவர் தண்ணீர் தானே ஜீவிக்கிறவர் ஆராதிக்கவே தேவ தூதர்களை அவர் சிருஷ்டித்தார். அங்க ஒரு ஆவிக்குரிய ஆராதனை நடந்தது, தெய்வீக ஆராதனை நடந்தது. பின்பு அவர் என்ன செய்யறார், அது காட்சியில பார்க்கிறார். காட்சியில பார்த்து அது நல்லது என்று தனக்குள்ள அந்த நித்தியமானவர் தீர்மானம் பண்றார். மறுபடியும் பூமியை நாம் எப்படி சிருஷ்டிக்க வேண்டும், பூமியில மரங்கள் பறவைகள் எல்லாமே எப்படி சிருஷ்டிக்க வேண்டும் என்று தேவன் சிந்தையில கொண்டு வரும்போது, சிந்தை எண்ணங்களை கொண்டு வரும்போது அது காட்சியில பார்க்கிறார். காட்சியில பார்த்த உடனே பார்க்கிறார், மரங்கள் இப்படி இருக்க வேண்டும், மலைகள் இப்படி இருக்க வேண்டும், பறவைகள் இப்படி இருக்க வேண்டும், வானம் இப்படி இருக்க வேண்டும், காற்றானது இப்படி இருக்க வேண்டும். நான் சிந்தையில கொண்டு வரும்போது சிந்தை மூலமா அவர் காட்சியில பார்க்கிறார். அதை பார்த்த உடனே அவருடைய இருதயத்தில அவருடைய தீர்மானம் பண்ண இது நல்லது என்று நினைக்கிறார். இப்போ அந்த உலகத்தை அவர் சிருஷ்டிக்கும் போது, சரி உலகத்தை எதுக்காக சிருஷ்டிக்கணும் அப்படின்னு போகும்போது அவர் சிந்தையில கொண்டு வரு, அங்கே தமது சாயலாக தமது ரூபத்தின் பிரகாரம் மனுஷனை சிருஷ்டிப்போம், மனுஷியை சிருஷ்டிப்போம். இந்த மனுஷ எதுக்காக அவரை ஆராதிக்கும்படியாக அவர் தமது சாயலாக தமது ரூபத்தின் பிரகாரம் மனுஷனை சிருஷ்டிக்கிறார். அது என்ன செய்யறார், சிந்தையில கொண்டு வர்றார். கொண்டு வந்த போது அது காட்சியில பார்க்கிறார். காட்சியில பார்த்து அது நல்லது என்று அவர் தீர்மானிக்கிறார் என்று வேதத்துல வாசிக்கிறார். தேவன் ஆதி முதலாக உலகம் எல்லாம் தீர்மானிக்கப்பட்டது அப்போஸ்தலர் நிருபத்துல எழுதப்பட்டது என்று வேதத்துல வாசிக்கிறோம். இப்படியாக ஒவ்வொன்றாக அவர் சிந்திக்கும் போது அவர் காட்சியில வந்துனே இருக்குது. அப்புறம் இந்த உலகத்துல மனுஷனை என்ன செய்ய, மனுஷனை சிருஷ்டித்தோம், மனுஷனை இப்படி கொண்டு வரணும்னு சிந்திக்கிறாரு. நல்லது என்று அவர் நினைச்சு தனக்குள்ளே தீர்மானம் பண்றாரு. 2வது இவர் பூமிக்கு வர வேண்டும், இவர் பூமிக்கு வர வேண்டும் அவர் சிந்தையில கொண்டு வர்றார். ஏன்னா பவுல் சொல்ற உலக தோற்றம் கிறிஸ்து அடிக்கப்பட்டார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். பவுல் எபேசிய நிருபத்துல கிறிஸ்து உலக தோற்றம் முன்பாக கிறிஸ்து அடிக்கப்பட்டார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். பாருங்க, உலக தோற்றம் முன்பாக கிறிஸ்துக்குள்ளாக நம்ம அடிக்கப்பட்டேன்னு பவுல் எபேசிய நிருபங்கள் எழுதுறோம். அப்படியானா இவர் இந்த உலகத்துல நாம் வாழ வேண்டும், மற்ற மனிதனை போல நாம் ஜீவிக்க வேண்டும், மற்ற மனிதனை போல நாம் பிரயாசப்பட வேண்டும் என்று அவர் என்ன சிந்தையில கொண்டு வரார் பிரியமானவர். சரி, இந்த உலகத்துல நான் எதற்காக வர வேண்டும், யாருக்காக வர வேண்டும், அவருக்குள்ளே அவர் என்ன செய்யறாரு, அவர் சிந்தையில அவருக்கு எண்ணங்களை கொண்டு வர்றார், ஆராய்ச்சி செய்யறார். சரி இதுக்காக அப்போ மனுஷனுக்காக நான் வர வேண்டும். மனுஷன் என்ன செய்யணும், அவன் பாவத்துல விழும்போது அந்த பாவத்துக்கு பரிகாரியாக நான் பூமியில இறங்கி அந்த பாவத்தை போக்க ஒரு மனுஷகுமாரனாக வர வேண்டும். உலக தோற்றம் முன்பாக அவர் தன்னுடைய சிந்தையில தீர்மானம் செய்யறார். தீர்மானம் செய்து ஒவ்வொன்றா பார்க்கிறார். பூமியை பார்க்கிறார், பூமியில மரங்களை பார்க்கிறார், பறவைகளை பார்க்கிறார், நாட்டு மிருகங்களை பார்க்கிறார், காட்டு மிருகங்களை பார்க்கிறார். எல்லாமே அவருடைய பார்வையில தன்னை நல்லது என்று நினைக்கிறார். சிந்தையில கொண்டு வந்து இது சரி என்று
இது தீர்மானம் செய்கிறார். இப்படி தீர்மானம் செய்த பிறகு அப்புறம் அவர் அப்புறமேட்டுக்கு ஒரு கூட்டத்தை அவர் என்ன செய்யறார், தனக்குள்ளிருந்து எடுக்கிறார். தனக்குள்ளது எடுக்கிற கூட்டத்துக்கு அவர் இந்த பூமியில மனுஷகுமாரனா வந்து அவர் அடிக்கப்பட வேண்டும் என்று அவர் சிந்தையில அவர் கொண்டு வரார். பிரியமானவர்களே, அவர் சிந்தையில கொண்டு வரும்போது இது எதற்காக நான் அடிக்கப்படணும், நான் ஏன் நொறுக்கப்படணும் அப்படின்னா, அவர் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக பூமியில அவர் மனுஷகுமாரனா வரணுட்டு உலக தோற்றத்துக்கு முன்பாக அவர் என்ன செய்ய தீர்மானிக்கப்பட்டதுன்னு வேதத்துல வாசிக்கிறோம். அப்படி இருக்கும்போது அவர் சிந்தையில பார்க்கிறார். பார்க்கும்போது நித்தியமானவருக்குள்ளேருந்து ஒரு சாயல் வெளியே வருது. அந்த சாயல் அவருடைய சாயல், அது மனுஷகுமாரனா இருக்கிறார். அப்படியாக அவர் எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் அவர் தீர்மானம் பண்ணி அவருக்குள்ள தீர்மானம் பண்ண பிறகுதான் இப்ப என்ன செய்யறாரு, முதலாவது சிந்தையில கொண்டு வராரு, ரெண்டாவது வந்து என்ன செய்யறாரு, காட்சியில பாக்குறாரு, மூன்றாவது தான் வார்த்தையை அவர் உருவாக்குறாரு. வார்த்தையை என்ன செய்யறாரு, மூன்றாவது உருவாக்குறாரு. உருவாக்கிதான் பூமியை பார்த்து சொல்றாரு, பாருங்க வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சத்தம் போடுறாரு. வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொன்ன உடனே அந்த சத்தம், அந்த வார்த்தை உருவாக்கின வார்த்தை சத்தமா பேச ஆரம்பிக்கிறார். அந்த சத்தமானது ஒரு பொருள் வடிவமா வந்து நிற்குது. அதுதான் அந்த வெளிச்சம். முதலாவது வெளிச்சத்தை உண்டாக்குறார். கடைசியான சிருஷ்டிப்பு தமது சாயலாக தமது ரூபத்தின் பிரகாரம் மனுஷனை சிருஷ்டிக்கிறார். மனுஷனை சிருஷ்டித்து என்ன செய்யறாருன்னா அவரு ஆசீர்வதிக்கிறார் என்று ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 25ஆவது வசனம், பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று அங்க வேதத்துல வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இப்போ மனுஷனை பறவைகளை முதலாவது வெளிச்சம் உண்டாக கடவுது. அப்புறமேட்டுக்கு பூமியை வெட்டாந்தர ஜலமா இருந்து ரெண்டா பிரிக்கிறாரு. ஆகாய விரிவுக்கு மேலாக ஆகாய விரிவுக்கு கீழாக ரெண்டா பிரிச்சு அந்த ஆகாய விரிவுக்கு மேலாக போட்டு விரிவு பண்ணி அதுக்கு வானம் என்று பெயர் வைக்கிறார். பூமியில ஒரு ஜலத்தை கீழே இறக்கி அது ஒரு பகுதியாக ஒதுக்கி அந்த ஒதுக்கப்பட்ட இடத்துக்கு சமுத்திரம் என்று பெய்கிறார். அங்கே தண்ணி இல்லாத இடத்துக்கு அது வெட்டாந்தரை பூமி என்று பெயர் வைக்கிறார். இப்படி புல் பூண்டுகள் எல்லாம் தேவன் என்ன செய்யறாரு, அவர் சிருஷ்டிக்கிறார். எல்லாத்தையும் என்ன செய்ய தங்கள் ஜாதியின் பிரகாரம் முளைக்க கடவுது என்று தேவன் அங்கு பேச ஆரம்பிக்கிறார். இப்படி இருக்கும்போது கடைசியாக தமது சாயலாக தமது ரூபத்தின் பிரகாரம் மனுஷனை என்ன செய்யறாரு, தமது சிருஷ்டிக்கிறார். இப்ப சிருஷ்டித்து என்ன செய்யறாரு, ஆதாமுக்களை சகல அதிகாரத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். இப்போ அந்த பூமியில இருக்கிற பறவைகள் இருக்குது, மிருகங்கள் இருக்கிறது, எல்லாமே இருக்குது. பிரியமானவர்களே, எல்லாமே காட்டு மிருகம் எடுத்து பாருங்க, ஜோடியா இருக்குது, ஆணும் பெண்ணுமா இருக்கிறது. நாட்டு மிருகம் எடுத்து பாருங்க, ஜோடி ஆணும் பெண்ணுமா சிருஷ்டிக்கிறார். காட்டு மிருகத்தை எடுத்து பாருங்க, அதுவும் ஜோடியா இருக்கு, ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டிக்கிறார். இப்படி சிருஷ்டிக்கிறார். ஆனா ஆதாம் மட்டும்தான் தமது சாயல தமது ரூபத்தின் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டிக்கிறார். ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து தேவன் என்ன செய்யறாரு, பிறகுதான் எல்லாத்தையும் என்ன செய்யறாரு, உருவாக்குறார். உருவாக்கி என்ன செய்யற, ஆதாமுக்களை ஒப்பு கொடுக்கிறார். ஆதாமுக்களை என்ன செய்யறாரு, ஒப்பு கொடுத்து நீ ஆண்டுக்குள்ள அதிகாரம் செலுத்தி பூமியை கீழ்ப்படுத்து அப்படின்ட்டு அதிகாரத்தை அவருக்கு கொடுக்கிறார். அவன் பூமிக்குரிய அரசனா இருக்கிறான், அதிகாரம் செலுத்தக்கூடிய அதிகாரியா இருக்கிறான். அவனுடைய இயற்கை முழுதும் அவனுடைய கரத்துக்குள்ள இருக்கு. தேவன் அவனுக்கு ஒப்பு கொடுக்கிறார். நீதான் இதை ஆளுகை செய்ய வேண்டும், நீதான் அதிகாரம் செலுத்த வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை சிருஷ்டிப்புக்கு நீதான் அரசன். அரசன் என்ன நீதான் எல்லாத்தையும் என்ன செய்யணும், உன்னுடைய கரத்துக்கு கீழே தான் நீ கொண்டு வரணும் அப்படின்னு தேவன் அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்துறார். அவன் என்ன செய்யறான்னா எல்லாத்தையும் இப்ப பூமியில பறவைகள் இருக்கிறது, எல்லாமே பார்த்து ஜோடி ஜோடியா இருக்கிறது. ஆனா ஆதாமுக்குள்ள ஸ்திரீ இருக்கிறாப்ல. பாருங்க, ஆதாமுக்குள்ள ஸ்திரீ இருக்கிறாரு. அதுல வந்து ஆண் பகுதி ஒரு பகுதி, பெண் பகுதி ஒரு பகுதியா இருக்கிறது. இப்ப மற்ற சிருஷ்டிப்பெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜோடி ஜோடியா இருக்குது. ஆண் அது காட்டு மிருகம் எடுத்தாலும் சரி, நாட்டு மிருகம் எடுத்தாலும் ஆணும் பெண்ணும் ஆணும் பெண்ணும், பறவைகள் எடுத்தாலும் சரி ஆணும் பெண்ணும் ஆணும் பெண்ணும் என்று அங்கே ஆணும் பெண்ணுமாக வைக்கிறார். அப்போ அங்க வச்சு என்ன செய்யறாரு, ஏதேன் தோட்டத்தில் எல்லாத்தையும் என்ன செய்யறாரு, கர்த்தர் என்ன செய்யறாரு, ஆதாமுக்களை கர்த்தர் கொடுத்துடுறார். இப்ப அவன் தான் எல்லாத்தையும் ஆளுகை செய்ய வேண்டும். இப்ப மிருகங்களும் பறவைகளும் இப்ப வந்து நாட்டு மிருகங்கள் இருக்குது, அதுக்கு பேர் வைக்கணும். இப்போ யார் பேர் வைக்குது, அது ஆதாமுக்களை கர்த்தர் கொடுத்துடுறாரு. ஆதாமே நீ நேசி பேர் வைட்டு. எப்படி பேர் வைப்பாங்க, அவன் பார்த்தவொடனே ஒவ்வொரு மிருகத்துக்கு அவன் பேர் வைக்கல, அவன் ஒவ்வொரு மிருகத்தையும் கூப்பிடுறான். கூப்பிட்டு உன்னுடைய தன்மைகளை நீ வெளிப்படுத்த அப்படின்னு கேட்கும்போது
அது அதனுடைய தன்மைகளை அது வெளிப்படுத்தும் போது அதுக்கு பேர் வைக்கிறான். சிங்கம், சிறுத்தை, புலி என்று பேர் வைக்கிறான். பிரியமானவர்களே, பாருங்கள், தேவன் பூமியில மிருகங்களை வைக்கும் போது எல்லா மிருகத்துக்கும் ஒரே சுபாவம் கிடையாது, ஒரே தன்மை கிடையாது. தேவன் ஒவ்வொரு ஜாதி மிருகத்துக்கு ஒவ்வொரு தன்மைகளை கொடுத்திருக்கிறார். சிங்கத்துடைய தன்மை வேற, புலியுடைய தன்மை வேற, கரடியுடைய தன்மை வேற, மானுடைய தன்மை வேற. அங்க ஒவ்வொரு காட்டுக்குள்ள வாழ்கிற ஒவ்வொரு மிருக ஜாதிக்கும் என்ன செய்யறார், ஒவ்வொரு தன்மைகளை கொடுக்கிறார். அப்படின்னா தேவன் ஒரு சிருஷ்டிப்பை கொண்டு வர்றாருன்னா, அந்த மிருகங்களை சிருஷ்டிக்கிறாருன்னா அந்த மிருகத்துடைய தன்மை இவர் அறிந்திருக்கணும். அந்த மிருகத்துடைய தன்மை அறிந்தாதான் இவர் ஒரு சிருஷ்டிகர். ஏதோ ஒண்ணு நான் சிருஷ்டிக்கிறோம் அப்படின்னு கிடையாது. இது எப்படி வாழும், இது எப்படி புசித்து அடிச்சு சாப்பிடும், இதனுடைய குணம் எப்படி இருக்கட்டு, அந்த சுபாவங்கள்லாம் தேவன் அறிந்து இருக்கிறோம். அதுக்குதான் அவருக்கு சர்வ சிருஷ்டி எஜமான, சர்வ சிருஷ்டி என்று வேதத்துல வாசிக்கிறோம். சர்வத்தையும் அறிந்தவர் என்று வேதத்துல வாசிக்கிறோம். எல்லாவற்றையும் அறிந்த தேவன் என்று வார்த்தை வாசிக்கிற பிரியமானவர். அப்படியானா ஒவ்வொரு மிருகத்துடைய தன்மையை அவர் அறிந்திருக்கணும். இந்த சிங்கம், அதை பாருங்க, ஒவ்வொரு தன்மை, இது இப்படிதான் இருக்கும், இது இப்படிதான் சாப்பிடும், இது இப்படிதான் அடிச்சு சாப்பிடும். மானை எடுத்த மான், எல்லாவற்றையும் அவர் அறிந்து இருக்கணும். அறிந்து இருக்கிறது முன்னாடி அவர் அது போல தன்னுடைய காட்சியில கொண்டு வரணும். அது போல அவர் காட்சியில கொண்டு வந்தாதான் அவருக்கு அது. ஏன்னா தேவன் படைத்தது எல்லாமே நன்மைக்காக இருக்கிறது. எதை படைச்சாலும் அது நல்லதா இருக்குன்னு வேதத்துல வாசிக்கிறோம். அப்படியான ஒவ்வொரு மிருகம், பறவைகளை அவர் சிருஷ்டிக்கிறார். அதனுடைய பறவைகளுடைய தன்மைகள் வேறு, நாட்டு மிருகங்களுடைய தன்மை வேறு, காட்டு மிருகங்களுடைய தன்மை வேறு. இந்த தன்மைகள்லாம் தேவன் அறிந்திருக்கிறோம். அந்த தேவன் அறிந்தாதான் அது அவருடைய சிருஷ்டிப்புக்கு ஒரு என்ன செய்யணும்னா அது ஒரு அத்தாட்சி. எந்த விதம் குற்றம் இல்லாதவர், அவர் ஒரு குற்றம் இல்லாதவர், அவர் குறை இல்லாதவர் என்று பெயர் வரும். அவருடைய சிருஷ்டிப்பு ஏதோ ஒரு அவருடைய சிந்தையில வர்றது அவர் சிருஷ்டித்தனால் ஏதாவது குறை வந்துச்சுன்னா தேவனை நம்ம என்ன செய்யணும், ஏதோ விதத்துல அவர் குற்றப்படுத்தும். ஆனா அவர் குற்றமற்றவரா இருக்கிறார், குறைவில்லாதவர் இருக்கிறார், முடிவற்றவரா இருக்கிறார். அப்படின்னா எல்லாமே அறிந்து இருக்கிறோம். தேவன் சிருஷ்டித்து எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக இருந்து வேதத்துல வாசிக்கிற பிரியமானது. அப்படின்னா ஒவ்வொரு மிருகத்துடைய தன்மைகளை அறிந்து இருக்கணும். அதுதான் தேவன். அப்போ எல்லா மிருகத்துடைய, நாட்டு மிருகம், காட்டு மிருகம், பறவைகள் எல்லாத்தையும் அவர் அறிந்து இருக்கிறார். அந்தந்த தன்மைகளை அறிந்து இருக்கிறார். அதுக்கு என்ன சொன்னா ஆதாம் பெயர் வைக்கிறான். எப்படி பெயர் வைக்கிறான்? உடனே வைக்கிறதுல ஒவ்வொரு மிருகத்தை கூப்பிடுறான். அதோடைய குணத்தை, அது தன்மையை காட்டுன்னு சொல்லும் போது ஒண்ணு சீர ஆரம்பிக்குது, ஒண்ணு பாய ஆரம்பிக்குது. ஒவ்வொரு மிருகத்துக்கு அவன் புலி, சிங்கம், சிறுத்தை இப்படின்னு பேர் வைக்கிறான். அந்தந்த தன்மைக்கு தகுந்த மாதிரிதான் மிருகங்களுக்கு ஆதாம் பேர் வைக்கணும். ஆதாம் பேர் வைக்கிறது தேவனுடைய பார்வையில நல்லது என்று வேதத்துல வாசிக்கிறோம். இப்போ அந்த நேரத்துல எல்லாமே 2 ஜோடியா இருக்கிறது. எல்லாமே அங்க ஏதேன் தோட்டத்துல ஒரு தெய்வீக தன்மை இருக்குது. அப்போ அங்க ஒரு ஆவிக்குரிய ஆராதனை நடக்குது. சாயங்காலத்துல மிருகங்கள், மற்ற பறவைகள், நாட்டு மிருகங்கள் எல்லாம் அங்க ஆதாம் கூப்பிட்டுன்னு ஒடியாச்சு. ஆதாமும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்தை நியமித்து வைக்கிறான். அந்த நியமித்து வைக்கும் போது அது எதிரே ஆதாமுடைய வார்த்தைக்கு அதை கீழ்ப்பிடித்து அங்கங்க என்ன செய்யுது, அது ஸ்தானத்துல அமைதியா இருக்குது. ஏன்னா அவன் தான் அந்த நாளிலே, ஆதாம் தான் ஒரு குட்டி தேவனா இருக்கிறான். அவன் தான் அன்னைக்கு தேவகுமாரனா இருந்தான். ஆதாம் தான். ஆதாமுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை தேவனுடைய வார்த்தை. தேவன் எதை சிந்திக்கிறாரோ ஆதாமுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வருது. அப்போ தேவனுடைய வார்த்தை அவன் ஆதாம் பேசும்போது அது நல்லதாக காணப்படுது. அங்க எல்லாமே மரங்கள் கீழ்ப்படியுது, பறவைகள் கீழ்ப்படியுது, மிருகங்கள் கீழ்ப்படியுது, எல்லாமே கீழ்ப்படியுது பிரியமானவர்களே. அப்படி இருக்கும்போது தேவனை என்ன செய்யறாரு, அங்க பாக்குற அங்க ஒரு ஆவிக்குரிய ஆராதனை நடக்குது, தெய்வீக ஆராதனை அங்க நடக்குது. அந்த தெய்வீக ஆராதனை அங்க தேவ பிரசனம் நிறைவா இருக்கிறது. அங்க தெய்வீக பிரசனம் அங்க நிறைவா இருக்கும் போது அங்க சாயங்காலத்துல ஆராதனை முடிஞ்ச உடனே அது ஸ்தானத்துல தூங்கும் போது என்ன செய்யறாரு, எல்லாம் அது ஸ்தானத்துல போய் அது தூங்க ஆரம்பிக்குது. இப்போ ஆதாம் மட்டும் தனியா இருக்கிறான். தனியா இருந்து அவன் என்ன செய்யறாருன்னா, ஆண்டவர் என்ன செய்யறான், அவனை என்ன செய்யற கூட்டின்னு போய் அவனுக்கு அயர்ந்த நித்திரை பண்ணி அதுல இருந்து ஆண் பகுதி ஒரு பகுதி, ஆண் ஆவி பெண் ஆவி இருக்குது ஆதாமுக்குள்ள. அதுல இருந்து பெண் ஆவி வெளியெடுக்கிறாரு. வெளியெடுத்து என்ன செய்யறாரு, ஒரு ஸ்திரியை உண்டாக்குறாரு. ஸ்திரியை உண்டாக்கி ஆதாமுக்கு அதை கொடுக்கிறார். இதுதான் உன்னுடைய துணை, இதுதான் உன்னுடைய மனைவி, நீ அப்படின்னு சொன்ன உடனே தேவனை என்ன செய்யறாங்க, அவங்க 2 பேரும் ஆணும் பெண்ணுமாக இருக்கிறாங்க. இப்படிதான் தேவனுடைய சித்தமா இருந்தது பிரியமானவர்களே.
தேவன் எதை சிருஷ்டிக்கிறாரோ நன்மைக்கு ஏதுவாக என்று வேதத்துல வாசிக்கிறோம். அப்படியாக இந்த நாட்களில் ஆதி ஆமத்திலே அவருக்கு பெரிய இந்த சிருஷ்டிப்பு நோக்கம் என்ன? அவரை ஆராதிக்க ஒரு குடும்பம் வேணும், ஒரு ஆணும் பெண்ணும் அவருக்கு வேணும். அவர்களுக்கு தேவனாய் இருக்கணும். அவர்களுக்கு குமாரனும் குமாரத்திகளாய் இருக்கணும். அங்கு ஒரு தேவன் தேவன் தன்னுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தணும். தேவன் தன்னுடைய பிள்ளைகளோடு பேசணும். அப்படின்னு தான் அவரை தொழுது கொள்ளதான், அவரை ஆராதிக்கிறான். அவருக்கு தேவன் என்று நேம் வந்தது. தேவன் தொழுகிறார். அதான் சொல்றாரு, தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறார், ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதத்துல வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. அப்படியானா இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட ஆராதனை, நாம் தேவனை எப்படி ஆராதிக்கிறோம் என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். பாருங்கள், இந்த நாளிலே தேவனை நாம் ஆராதிக்கும் போது தேவன் நம்மை சிருஷ்டித்த ஒரு நோக்கம் உண்டு. அவர் எதற்காக சிருஷ்டித்தார்னா, நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அவரை அவர் தான் நம் பிரதானமான, எல்லாவற்றும் பிரதானமானவர். அவரே நமக்கு இரட்சகரா இருக்கிறார். அவரே நமக்கு ஒரு மீட்பரா இருக்கிறார். அவரை நாம் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொண்டுதான் தேவன் மனுஷனையும் கர்த்தர் சிருஷ்டித்தார். மனுஷன் பாவத்துல விழுந்து போன அவருக்கு நன்றாக தெரியும். பாவத்தை மீட்டெடுக்க அவர் மனுஷகுமாரனா வந்தார் என்று வேதத்துல வாசிக்கிற பிரியமானவர்கள். அவரு யாருன்னு தான் வேதத்துல இன்னும் கொஞ்சம் நாம் பார்க்கும்போது இப்படியாக பார்த்துங்க. 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்துல 2ஆம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்துல எந்த விதமான பாவ அறிகுறியே இல்லை. தெய்வ மகிமை தான் இருக்கிறது. அங்கே ஆதாமுக்கு 2 ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்தார். அவன் முதல்ல பூமிக்குரிய அரசனா இருந்தான், 2வது பரலோகத்துக்கு குமாரனா இருந்தான், தேவகுமாரனா இருந்தான். அவனுக்கு 2 வாய்ப்பு கர்த்தர் கொடுத்தார். அவன் தேவ தூதர்கள் பேசுறாப்ல, தேவ பிரசன்னத்துல நிறைந்திருக்கிறாப்ல, தேவன் அவனோடு பேசுறாரு என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தேவன் அவனோடு பேச, இவன் தேவனிடத்துல பேச, அங்க ஒரு மகிமையா இருந்தது. அந்த மகிமை அவங்களை சுற்றி, ஆனா அவங்க நிர்வாணிகள் என்று வேதத்தில் வாசிக்கும். ஆனா மகிமையின் வஸ்திரம் அவர்களை மூடி காத்து கொண்டிருந்தது. அதனால அங்க பார்த்து எந்த பாவத்துக்குரிய அறிகுறி இல்லை அந்த இடத்துல. பிறகு 3ஆம் அதிகாரத்துல பாவம் அங்க நேரிடுது. இந்த பாவத்துக்கு என்ன செய்யணும்? பாவத்துக்கு பரிகாரியம் எங்க வருதுன்னா நியாயப்பிரமாணம் வருது பிரியமானது. தேவன் பாருங்கள், அது அங்க பாவம் நடக்குது. பாவத்துக்கு பரிகாரமாக மோசே காலத்துல ஒரு பரிகாரத்தை கர்த்தர் கொண்டு வரார். பலி செலுத்தக்கூடிய ஒரு பரிகாரத்தை கொண்டு வரார். அப்போ அங்கே பரிகாரத்தை கொண்டு வரும்போது அந்த தேவன் எப்படி இருக்கிறாரா? அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு அக்கினி ஸ்தம்பமா இருக்கிறார். அக்கினி ஸ்தம்பமா இருக்கும் போது பாருங்க, வேதத்துல நாம் பார்த்தோம், அவர் சிருஷ்டிப்பு. இப்ப நான் வாசித்தோம் அந்த கொலோசியர் நிருபத்துல, மறுபடியும் நான் வாசிப்போம். 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படாதவமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களும், கர்த்தத்துவங்களும், துரைத்தனங்களும், அதிகாரங்களும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர். பாருங்க, அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர். எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. எல்லாம் அவருக்குள்ளே நிலை நிற்க. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினரா? அவர் எல்லாம் அவருக்குள்ளே நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய, இப்ப பாருங்க, அவர் இப்பதான் அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். எல்லாவற்றிலும் முதல்வரா இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரில் எழுந்த முதல் பேருமானவர். சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கிறது. இப்பதான் பிரியமானவர்களே, நாம் பார்க்க வேண்டியதுன்னா 2ஆம் அதிகாரத்துல எந்த பாவத்துக்கு அறிகுறியான காரியமே இல்லை. பாவம் என்றது அறியாம இருந்தாங்க ஆதாமும் ஸ்திரியும் பிரியமானவர்கள். அங்க தேவனுடைய மகிமை அங்கே இருந்தது. தேவன் அவனோடு பேசினார். அங்கே தகப்பனும் மகனும் ஒன்றாக இருந்தாங்க. அங்க வார்த்தை இருந்தது, அங்க ஜீவன் இருந்தது, தேவ மகிமை இருந்தது. தேவ தூதர்கள் சம்பாஷித்து கொண்டிருந்தாங்க ஆதாமோட. மிருகம், பறவைகள் எல்லாம் ஆதாமுக்கு கீழா இருக்குது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஸ்தானத்தை கொடுக்குறான். அது கீழ்ப்படிது. காற்றை பார்த்து பேசும், வேகமா அடிக்காத, ஒரு நிதானமா அடின்ட்டு அவன் பேசினா அப்படியே கீழ்ப்படியும். அந்த அளவுக்கு ஆதாமுக்குள்ள தேவன் சர்வத்தையும் கர்த்தர் என்ன செய்ய, தன்னுடைய வார்த்தையை அதிகமாய் கொடுத்தார்.
அவர்கள் அந்த இடத்துல தேவனுடைய மகிமையினாலே அவங்க ஜீவித்தாங்க. தேவனுடைய வார்த்தையினாலே அவங்க ஜீவித்தாங்க. தேவனுடைய வார்த்தையில அவன் சார்ந்திருந்தான். எந்த விதமான கசப்பு தன்மை இல்லாத இருந்தது. ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம். பிரியமானவர்களே, இப்போ பாத்தீங்கன்னா அங்கே ஆதாம தான் எல்லாத்துக்கும் அவன் பேர் வைக்கிறான். பாருங்க, இந்த நாளிலே ஆதாமுக்கு அவ்வளவு சகலம் கொடுத்து கடைசியில பாத்தீங்கன்னா அவன் 3ஆம் அதிகாரத்துல வரும்போது பாவத்துக்கு உட்பட்டவனா என்று வேதத்துல வாசிக்கிறோம். இப்படி இருக்கும்போது இப்போ அதுக்கு பலியை கொண்டு வரார். ஏனோக்கு காலத்துல அங்கே சேத்தின் காலத்துல கொண்டு வரார். ஆபிரகாமுடைய காலத்துல கொண்டு வரார். பலி செலுத்தக்கூடிய காரியம், ஒரு மிருகத்தினுடைய பலி செலுத்தக்கூடிய காரியங்கள் வருது. இப்படி நீங்க பழைய ஏற்பாட்டுல நீங்க வந்தீங்கன்னா அங்கே தேவன் நேசரா இஸ்ரேல் ஜனங்களை எகிப்து தேசத்துல இருக்கும்போது இஸ்ரேல் ஜனங்க எகிப்தில் இருக்கும்போது மோசை கர்த்தர் எகிப்திலிருந்து இருக்கு இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் என்ன செய்யறாரு? வெளியே கொண்டு வரார். அவர்களை வெளியே கொண்டு வனாந்தரத்தில் கொண்டு போறார். வனாந்தரத்துல கொண்டு போகும்போது அவங்களுக்கு ஒரு பிரமாணத்தை கொடுக்கிறார். நியாய பிரமாணத்தை கர்த்தர் கொடுக்கிறார். பிரியமானவர்கள், இப்படி நியாய பிரமாணத்தை அவர் கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா அங்கே என்ன செய்யறாங்கன்னா அங்கே அவர்களுக்கு தேவன் மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பமா இருக்கிறார். அவர்களுக்கு மேலாக அவர் தேவன் கிரியை செய்கிறார். தேவன் என்ன செய்யறாரு? அவங்களோடு என்ன செய்யறாரு? மேகஸ்தம் அக்னி ஸ்தம்பம் இப்படிப்பட்ட காரியங்கள்ல கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர் வெளிப்படுத்துறார். அப்படி வெளிப்படுத்த மோசையை கர்த்தர் தெரிந்து கொண்டு மோசை ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல பாருங்கள், அவரே மரித்தோரிலிருந்து முதல்வராக எழுந்தவர். அவர் யாருன்னு தான் நாம் இப்போ அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். பிரியமானவர், பழைய ஏற்பாட்டு காலத்துல அவர்களுக்கு மேலே இருந்தார். மேகஸ்தம்பமா அக்னி ஸ்தம்பமா இருந்தார். மோசையோடு பேசினார். மோசைக்கு தன்னை யார் என்று பின்புறத்தில் அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அவர் அக்கினிமயமான தேவனாய் இருக்கிறார். சீனா மலையில மோசை இடத்துல போய் நான் சீனா மலையில இறங்க போறேன். அடிவாரத்துல ஒரு மனுஷனுடைய விரலோ இல்ல பறவைகளோ ஒரு மிருகமோ தொடக்கூடாது. நான் அக்கினிமயமா இறங்குறேன். ஜனங்களை இன்றும் நாளையும் மறுநாளிலும் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் அந்த மோசை இடத்துல பேசுறார். மோசை ஜனங்களை கர்த்தர் சீனாமலையில் இறங்கிறதுக்கு முன்பாக நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுவோம். ஏன்னா அவர் பரிசுத்தம் உள்ளவர். அந்த பரிசுத்தத்துக்கு முன்பாக நாம் நிற்க முடியாது. அதனால இன்று நாளை மறுநாளை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று தேவன் அவர்களுக்கு மேலாக இருந்து அக்னி ஸ்தம்பமாக மேக ஸ்தம்பமாக வழி நடத்தினார். பிரியமானவர், இந்த தேவன் ஒவ்வொரு தீர்க்கதரிசி காலத்திலிருந்து ஒவ்வொருவரா அப்படியே வரும்போது இந்த அப்படியே பழைய ஏற்பாட்டுல ஒவ்வொரு தீர்க்கதரிசி மூலியமாக ஜனங்களுக்கு வெளிப்படுத்தும் போது பாருங்கள், புதிய ஏற்பாட்டுல அந்த தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்ட கிறிஸ்துவாக வெளிப்பட்டார். மாம்சத்தில் வெளிப்படும் போது பாருங்கள், அவர் இந்த பூமியில மனுஷகுமாரனாக வெளிப்பட்டார். மனுஷகுமாரனாக வெளிப்படும் போது அவர் என்ன செய்யறாரு? முதல்ல பழைய ஏற்பாட்டு காலத்திலே அக்னி ஸ்தம்பத்தின் மேலே அவர்களுக்கு காட்சி கொடுத்த அக்னி ஸ்தம்பமாக மேகஸ்தம்பமாக அவர்களுக்கு மேலாக வழி நடத்தினார். ஆனா பூமியில அவர் இருக்கும்போது மனுஷகுமாரனாய் இருக்கும்போது அவர் மனுஷன் கூட இருந்தார். அவர் இருந்தார். மனுஷனோட நடந்தார். மனுஷனோட பேசினார். மனுஷன் சென்ற பாடுகளை இவர் தன்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். இவரும் அந்த பாடுகளை ரசித்து அனுபவிச்சார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். மனுஷனுக்கு அவர் என்ன செய்யறார்? கூடவே இருந்தார். அது ஒரு சிலருக்கு அது தெரியல. பாருங்கள், அன்னைக்கு அவரு பரிசேயரும் ஜெபாலை தலைவர்கள் பேசும்போது வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், என்னை குறித்து சாட்சி கொடுக்குது அப்படின்னு சொன்னா பாருங்கள், பரிசேயன் ஜெபாலை தலைவரும் பிரதான ஆசாரியும் இவரை பார்த்து ரொம்ப கேவலமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை குறித்து எழுதி இருக்குதே வேதத்தை பாருங்கள், மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். மனுஷன் பிழைக்கணும்னா தேவனுடைய வார்த்தையினால்தான் பிழைக்க முடியும். அதனால்தான் வார்த்தை எங்க சுட்டி காட்டுறாருன்னா பழைய ஏற்பாட்டை சுட்டி காட்டுறார். என்னை குறித்து சாட்சி சொல்லுதே, நித்திய ஜீவன் உங்களுக்கு ஒண்ணா அந்த வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். வேதத்துல என்னை குறித்து சாட்சி சொல்லப்பட்டுக்குது. மனுஷன் பிழைக்க ஆவிக்குரிய பிழைப்பு ஜீவன்ல வார்த்தையில் தான் பிழைக்க முடியும் அப்படின்ட்டு அவர் சுட்டி காட்டார். ஆனா அவர்களை தேவன் என்ன அவர் பரிசேய ஜெபாலை தலைவன் எல்லாரும் என்ன செய்யிட்டாங்கன்னா அவர் ஒரு மட்டகரமாக கேவலமா பேச ஆரம்பிச்சாங்க. உன்னுடைய பிறப்பை பத்தி எனக்கு தெரியாதா? உன்னுடைய வாழ்க்கை பத்தி எனக்கு தெரியாதா? உன் அப்பா பேரு என்ன? உன் அம்மா எப்படி பெத்த எடுத்தவங்களுக்கு தெரியாது. ரொம்ப கேவலமாக பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா தேவன் என்ன சொல்றார்? வேதத்தை சுட்டி காட்டார். ஆனா அன்னைக்கு இருக்கிற ஜனங்கள் அவருடைய வெளி தோற்றத்தை பார்த்து
அவருடைய வெளித்தோடு ரொம்ப மட்டகரமா கேவலமா பேசுறாங்க. எப்படி இஸ்ரேல் மக்கள் வனாந்திரத்துல பிரமாணம் வரும்போது வார்த்தையை குறித்து மட்டுப்படுத்தினாலோ, அந்த வார்த்தையான ஒரு தேவன் பூமியில இறங்கி அதே ஜனங்களுக்கு தன்னை யாருன்னு அவருக்கு வார்த்தை மூலமா வெளிப்படுத்தும் போது அவரை மட்டுப்படுத்தினார்கள். பாருங்கள், அன்னைக்கு வார்த்தையில வேதத்தையும் பிரமாணத்தையும் மட்டுப்படுத்தினார்கள். இப்போ அவரு இந்த நாள்கள் மனுஷகுமாரனாக பூமியில இருக்கும்போது அவரு சொல்ல வேதத்தை குறித்து பாருங்கள், என்னை குறித்து எழுதப்பட்டவர் ஏசாயா என்ன சொல்றான், எரேமியா என்ன சொல்றான், இப்படி எல்லாம் அவர் சொல்லும் போது அவங்கள வெளி தோற்றத்தை பார்த்து இவர் படிக்க தெரியாதவர், இவருடைய பிறப்பை குறித்து அரிதான காரியம், தகப்பன் பேரு தெரியாதவன் பிறந்துட்டான், தவறான வழியில உன்னுடைய தாய் உனக்கு பெத்தெடுத்துட்டாப்ல அப்படின்னு ரொம்ப இலக்காரம், பிசாசுக்கு தலைவன் பெயல் சேபல் என்று பலவிதமான பட்டம் எல்லாம் கேவலமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தேவன் என்ன செய்தார், அங்கு ஒரு சிலருக்கு தான் தன்னை யாருன்னு அவர் வெளிப்படுத்தினார். பாருங்கள், அவரு பிறக்கிறதுக்கு முன்பாக பல காரியங்கள் பாருங்கள். இயேசு கிறிஸ்து நாமம் வல்லமுள்ள நாமமா இருக்கிறது பிரியமானவர். இந்த நாமத்தை ஒரு மனுஷன் மூலியமா, ஒரு தீர்க்கதரிசி மூலியமாக சொல்லப்படும். தேவ தூதன் பறந்து அவருக்கு இயேசு என்ற பெயருடையாக தமது ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி என்று, இது இந்த நாமம் பரலோகத்திலிருந்து புறப்பட்டு வந்த நாமம் இது. இந்த நாமத்துலதான் எல்லா அதிகாரமும் அடங்கியிருக்கு, எல்லா வல்லமையும் அடங்கியிருக்கு. அதனால்தான் பாருங்க, இந்த நாமத்தை குறித்து பவுல் நிருபங்கள்ல எழுதும் போது அந்த நாமத்தினால்தான் ஒரு முழங்கால் படியிட்டு தேவனிடத்துல மன்றாட வேண்டும் என்று வேதத்துல வாசிக்கிற பிரியமானவர். அப்படியாக இருக்கும்போது அவர் இந்த பூமியில இருக்கும்போது மனுஷகுமாரா இருந்தார். ஆனா அந்த மனுஷகுமாரனாக இருக்கும்போது பாரு, அவரு பழைய ஏற்பாட்டு காலத்துல அவர் அக்னி ஸ்தம்பத்தின் மேக ஸ்தம்பத்தின் மேல நடந்தார், வழி நடத்தினார். இப்போ அவர் பூமியில இருக்கும்போது அவர் எப்படிப்பட்டவர், ஜனங்களுக்கு கூட அவங்களோட கூட இருந்தார். வேதத்துல வாசிக்கிறோம். யாரோட கூட இருந்தார்? சிமியோடு. அதாவது அங்கே சொல்லப்படுது நாத்தான் வேல், அங்க சமரியா ஸ்திரீ, சீசர்கள் 12 சீசர்கள் கூடவே இருந்தார். ஆனா அதுல 3 பேருக்கு தான் விசேஷமாக கர்த்தர் தன்னை யாருன்னு வெளிப்படுத்தினார். ஒண்ணு பேதருக்கு, அங்க யாக்கோபுக்கு, இன்னொன்னு யோவானுக்கு தன்னை யாருன்னு அவர் வெளிப்படுத்தினார். பாருங்கள், யாக்கோபு பார்த்தீங்கன்னா பேதர்கள் ஒரு ட்ரிப் அவர் கேட்கிறார், இந்த ஜனங்கள்லாம் என்னை பத்தி என்ன பேசுறாங்க அப்படின்ட்டு. அப்போ சீசர்கள் என்ன சொல்றாங்க, ஆண்டவரே எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாங்க, சில பேர் என்ன சொல்றாங்க, யோவான் ஸ்தானம் சொல்றாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு கூட்டம் சொல்லுது அப்படின்ட்டு சொல்லும் போது, அப்போ இயேசு கிறிஸ்து கேட்க, நீங்களாம் என்னை யார் என்று சொல்றீங்க அப்படின்ட்டு பாருங்க அவர் கேட்கிறாரு. கேட்கும் போது அங்க இருக்கிற 12 சீசர்களும் திணறாங்க. அவங்க என்ன சொல்லட்டும் இவர் யாருன்னு. ஏன்னா அவர் கூட தான் இருக்கிறாங்க. இவரும் போற இடத்துக்கெல்லாம் இவர் என்ன செய்யறாரு, அவங்கள ஊழியத்துக்கு எல்லாம் கொண்டு போய் மற்ற காரியெல்லாம் பேசுறார், வேதத்துடைய காரியத்தை பேசுறார், ஏசாயா சம்பவத்தை பேசுறார். அங்கே ஏசாயா 40ஆம் அதிகாரம் எடுத்து வாசிக்கிறார். இதெல்லாம் பார்க்கும்போது திடீர்னு அவங்களுக்கு கேட்கணும், அவங்களுக்கு ஒண்ணும் புரியல. இவரு நம்ம என்ன சொல்லட்டும், இவர் யாருன்னு சொல்லட்டும், மனுஷகுமாரன் சொல்லட்டுமா? மனுஷகுமாரன் தான் இவரே சொல்லியிருக்கிறாரு, மனுஷகுமாரனாகி என்னை யார் என்று சொல்றாரு. அப்ப வேற என்ன சொல்லிட்டு 12 சீசர்களுக்குள்ள ஒரு திணறல் உண்டாகும். அப்பதான் சிமியோன் பேதுரு என்ன சொல்றான், வாசிக்கலாம் நீங்க 16ஆம் பேதுரு பிரதித்திரமாக, நீ தெய்வனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். பாருங்க, அங்க பிரதித்திரமாக ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சம் ரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்துவான். ஆமே. பாருங்கள், இங்க அவன் சொல்ற பிரதித்தரமா, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்றான். பாருங்க, கிறிஸ்துன்னு சொல்றதுக்கு ஒரு வெளிப்பாடு தேவையா இருக்கிறது. கிறிஸ்துன்னு அபிஷேகப்பட்டவர், அபிஷேகம் உள்ளவர், அபிஷேகப்பட்ட ராஜா. அப்படியானா இவர் அபிஷேகப்பட்டவர், அப்படியானா இவர் யார் என்று சொல்றதுக்கு ஒரு வெளிப்பாடு தேவையா இருக்கிறது. அப்பனா இன்னைக்கு நாம ஆராதிக்கிற தேவன் எப்படி ஒன்னாலும் நம்ம ஆராதிச்சுட்டு போறதால் தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்ம அடையாளத்தை கண்டுகொள்ளும். போன ட்ரிப் அதான் சொல்லுது. அங்கே ஆபிரகாம பாருங்க, ஆபிரகாமை எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுடைய காலத்துல ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து வெளியே கொண்டு வந்து ஆபிரகாமுடைய இடைப்படுறார். சோதோம் கோமரா இந்த நாட்களிலே அங்கே வரக்கூடிய காரியத்தை குறித்து ஆபிரகாமிடத்துல தேவன் பேசுறார். ஏன் தேவன் காலத்துல ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். ஆபிரகாமுடைய எல்லா விஷயத்தையும் தேவன் என்ன செய்யறாரு,
எல்லாத்தையும் வெளிப்படுத்துறார். ஆதியாகம புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்துல உஷ்ண வேலையா இருக்கிறது. அங்க உஷ்ண வேலையிலே அவன் கூடார வாசல் வெளியிலே அவன் என்ன செய்யறான், சேர் ஒரு கட்டை சேர் போட்டு உட்காரும் போது மணி 11 மணி பாருங்க. அப்படி இருக்கும் நேரத்துல பயங்கரமான ஒரு உஷ்ண வேலையில இருக்கும் போது 3 புருஷர்கள் வரார்கள் என்று வேதத்துல வாசிக்கிறோம். பாருங்கள், தேவன் ஆவியா இருக்கிறார். ஆவியானவர் சரீரத்துக்கு எந்த உலக பிரகாரம் மாம்சமான ஆகாரம் கொடுத்தா அதுல போய் நிக்காது. ஆனா அங்கே வந்து என்ன செய்யறாரு, தனக்குன்னு அவர்கள் என்ன செய்யறாரு, ஒரு சரீரத்தை உண்டாக்கிறார். அங்கே தூதர்களும் ஆபிரகாம் தனக்கு சரீரத்தை உண்டாக்கிறாங்க. ஏன்னா தேவன் எல்லாவற்றுக்கும் தெரியும். ஏலோக்கியம், அவன் ஏலோக்கியம் கூப்பிடுறாரு. ஆனா அவர் என்ன செய்ய, அவருக்கு தெரியும், ஆபிரகாம் போனா என்னுடைய தாசன், என்னுடைய தீர்க்கதரிசி, அவன் பிரியப்பட்டு கொடுக்கறது நான் புசிக்கணும், அவன் வந்து நான் புசிக்கணும் வருத்தப்படுவான், அவன் என்னுடைய தாசன் என்று அறிந்து அவர்களுக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு சிறு சரீரத்தை அவர்கள் என்ன செய்யற உண்டாக்கி அதுக்குள்ள தேவன் மறைந்து அங்க 2 தூதர்கள் மறைந்து ஆபிரகாமிடத்தில் வரும்போது, ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறனால்தான் ஓடி போய் ஆண்டவரே என்று பாதத்தில் விழுறாங்க. ஒரு வெளிப்பாடு நிமித்தம் தான் தேவனை அறிந்து கொள்றான் பிரியமானவன். வெளிப்பாடு உள்ள நாள் தான் தேவன் அவனுக்கு சோதோமை குறித்து கோமராய் குறித்து கர்த்தர் எல்லா ரகசியத்தையும் சொல்றார். அப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவனை நம்ம ஆராதிக்கிற எப்படியோ ஒண்ணு ஆராதிச்சு போதில்லை. முதலாவது நாம் ஆராதிக்கிற தேவன் நாம் சரியான பாதையில போறோமா, இந்த வார்த்தைக்கு நேராக நம்ம சரியா வழி நடத்துதான்னு நம்ம ஆராய வேண்டும். தேவனோடு நான் இணைந்து இருக்கிறேனா, தேவனோடு சஞ்சரிக்கிறேனா என்று நாம் இந்த வார்த்தை மூலமாக நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பாருங்க, கிறிஸ்து சொல்றதுக்கு ஒரு வெளிப்பாடு தேவையா இருக்கு. மாம்சமும் ரத்தமும் அதை வெளிப்படுத்த கிறிஸ்துன்னு அபிஷேகம். அப்ப தேவன் அபிஷேகப்பட்டவர்னா அவருடைய சீசர்கள் அபிஷேகப்பட்டவர்கள் தான். அபிஷேகப்பட்ட வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ள உருவாக்கும் போதுதான் இயற்கைக்கு மேற்பட்ட காரியம் அவனுக்குள்ள வெளிப்பாடு வருது பிரியமானவர். இன்னைக்கு இருக்கிற ஆராதனை கிட்டத்தட்ட 90% எல்லா புத்தி கூர்மையினாலும் சொந்த அறிவினாலும் சொந்த கருத்தினாலும் மனுஷன் வேதத்துல வாசிக்கிற மனுஷன் என்ன செய்ய கற்பனை செய்யறான். கற்பனை செய்து அந்த கற்பனையின் மூலியமாக உபதேசத்தை எடுத்து அந்த உபதேசத்தை என்ன செய்ய ஆராதனையை செய்யறாங்க. இது வேதத்துல மனுஷனுடைய கற்பனைகளை வீணாய் போதித்து வீணான ஆராதனை செய்யறார்கள் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அன்னைக்கு உண்மையான தேவன் என்ன செய்யற ஆராதிக்கணும், ஒரு வெளிப்பாடு தேவை இருக்கிறது. அப்போஸ்தலருடைய காலத்துல அவர்கள் கூடினார்கள், ஒருமனப்பட்டார்கள், ஓரிடத்துல கூடினார்கள், அவர்களுடைய இருதயம் மாற்றப்பட்டாச்சு. அன்னைக்கு இருக்கிற செய்தியானது வல்லமையா இருந்தது. அன்னைக்கு இருக்கிற செய்தி ஜனங்களுக்கு, ஐயா நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாங்க. எங்க இருதயம் குத்தப்படுது. ஆனா இன்னைக்கு இருக்கிற செய்தியோ பாருங்கள், இன்னைக்கு இருக்கிற செய்தி எல்லாம் ஆப்போசிட்டா இருக்கு. அன்னைக்கு இருதயத்துல குத்தப்பட்டுச்சு. இன்னைக்கு இருக்கிற செய்தியை நீங்கள் இது செய்யலையா அது செய்யலையா அப்படி பண்ணலையா எப்படி பண்ணல அது கேட்டு வாங்குறாங்க. அன்னைக்கு ஜனங்கள் என்ன செய்யறாங்க, செய்தியை கேட்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் மனம் திரும்பத்துக்கு நாங்கள் என்ன செய்யணும், எங்கள் பாவங்கள் கழுவத்துக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும். ஏன்னா அவங்க தேவனுடைய வார்த்தையில சார்ந்திருந்தாங்க, தேவனுடைய வார்த்தை வெளிப்பாடுகளை சார்ந்திருந்தாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாம் தலைக்கீழா போயிடுச்சு. அதனால்தான் ஏசாயா சொல்ற பலிபீடம் எல்லாம் ஒரு வாந்தினாலே நிறைந்திருக்கும், அசுத்தத்தினால நிறைந்திருக்குன்னு வேதத்துல வாசிக்கிறோம். அது போல அன்னைக்கு முதலாவது நூற்றாண்டுல அபிஷேகப்பட்ட ஊழியக்காரர்கள், அபிஷேகப்பட்ட அங்க சீசர்கள் போய் வார்த்தை பேசும்போது கிரியை செய்தது. தேவனுடைய ஆவியினாலே நிறைந்த வார்த்தையில நிறைந்தாங்க, வல்லமையில நிறைந்திருந்தாங்க, தேவனுடைய அங்கே கிரியினாலே நிறைந்திருந்தாங்க. அவர்கள் வேற ஒன்றுமே நினைக்கல, தேவனுடைய வார்த்தை தவிர வேற எதுவுமே அவங்க ஏற்றுக்கொள்ளல. தேவனுடைய வார்த்தை தான் பிரதானமாக நினைச்சு பிரசங்கம் பண்ணுவது, செய்தி சொல்லுவது, வல்லமையா கிரியை செய்து யாரும் வற்புறுத்தி எல்லாம் கூப்பிடல. வார்த்தை சொன்னா ஒவ்வொரு இறுதியும் தொட்டுட்டு ஐயா நாங்கள் என்ன செய்ய வேண்டும். இன்னைக்கு இருக்கிற சபைகள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% ஐயா நீங்க இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், அது கட்டணும், இது வேண்டும், இது வேண்டும், இது கொடுக்கணும், அது கொடுக்கணும்னு கேட்டு வாங்குறாங்க. ஆனா ஜனங்களுடைய இருதயம் மாற்றம் இல்லை. எந்த விதத்திலும் கிறிஸ்துவ பக்கம் திரும்பல, வார்த்தை பக்கம் திரும்பல. ஏதோ வந்தோமா, ஞாயிற்றுக்கிழமை நாள்ல வந்தோமா போனோமா கத்துறோமா, ஏதோ அங்க 2 மணி நேரம் உட்கார்ந்தோமா வந்தோமான்னு தான் இருக்கிறாங்க பிரியமானவர்கள். ஆனா நாம் ஆராதிக்கிற தேவன் முதலாவது நாம் அவர் எப்படிப்பட்ட நம்ம ஆராய்ந்து வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது. ஒரு மனுஷன் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா இன்னைக்கு நிச்சயமா கிறிஸ்து யாருன்னு அறியப்பட முடியாது. ஏன்னா தேவன் எங்க இருக்க வார்த்தையில இருக்கிறார். தேவன் தன்னுடைய வார்த்தையிலே அவருடைய ரகசியங்கள் மறைக்கப்பட்டு இருக்கு. அந்த ரகசியங்களை தேவன் இந்த நாட்களிலே இந்த வேதத்தின் மூலியமாக, இந்த பரிசுத்த வேதத்தின் மூலம் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். ஆனா இந்த வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத மனுஷனுடைய கற்பனைகளுக்கும் உபதேசங்களுக்கும்
புத்தி கூர்மைக்கும் சொந்த அறிவுக்கு இடம் கொடுத்து வேதத்தினுடைய வார்த்தைகளை புறமாக்கிறாங்க. ஆனா இந்த வேத வசனமும் தேவனுடைய வார்த்தை என்று வேதத்துல வாசிக்கிறோம். இது தேவனுடைய வார்த்தை நிருபங்கள் என்று வேதத்துல வாசிக்கிறோம். இது சட்ட புஸ்தகம் என்று வாசிக்கிறோம் பிரியமான. இது இந்த வேத புஸ்தகம் முத்திரை என்று வேதத்துல வாசிக்கிறோம். இந்த வேத வார்த்தை பொக்கிஷம் என்று வேதத்துல வாசிக்கிறோம். என்னை கண்டடைகிறோம் ஜீவனை கண்டடைவான் என்று வேதம் சொல்லுது. எங்க ஜீவன் இருக்குது? வேதத்தில் தான் இருக்குது, இந்த வார்த்தையில் தான் இருக்கிறது. அவன் சொல்றான், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவே. ஜீவன் எங்க இருக்குது? வார்த்தையில் தான் மறைக்கப்பட்டு இருக்கிறது. அதனாலதான் ஜீவனுள்ள தேவன் தேவனுடைய குமாரனாகிய அப்படின்றார். அப்ப ஜீவனுள்ள தேவன் ஜீவனுள்ள சபைக்கு தான் தேவன் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். மரித்து போன சபைகளுக்கெல்லாம் தேவன் கிடையாது பிரியமானவங்க. அதனாலதான் இந்த நாட்களிலே பாருங்கள், இங்க 2வது கட்டத்துல அவரு கூடவே இருக்கிறார். கூட இருந்து ஒரு சிலருக்கு தன்னை யாருன்னு வெளிப்படுத்துறார். அதாவது தேவனாலே முன்குறிக்கப்பட்டவருக்கு தான் தேவன் தேடி போறாரு. அவர்தான் சொல்ற, அவர் தான் தேடி போறாரு. நாத்தானை பாரு, அங்க சமரியா ஸ்திரியை பாரு, அவர் தேடி போறார். சமரியா ஸ்திரி தேடி போறார். அங்க போய் அங்க அவர்கள் அவங்க அந்த பெண்ணிடத்துல தண்ணி கேட்கிறாரு. பாரு, அவருக்கு தண்ணி இல்லை, யாரும் தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? அவ்வளவு தொலைவு நடந்து வராங்களே. ஆடு மாடுக்கு தண்ணி இருக்குது, குளம் இருக்குது, குட்டை இருக்குது, கிணறு இருக்குது. ஆனா அங்க போற வழியில யாரும் கொடுங்க, ஏதோ ஒரு வீடு இருந்தா கூட தண்ணி கொடுக்க மாட்டாங்களா? நேரம் சமரியஸ்துக்கு அவர் தண்ணி கேட்கிறாரு. தண்ணி கேட்டவொடனே, ஆண்டவரே என் பாத்திரத்தை நீ கொண்டு வரலையே அப்படின்ட்டு இவர் சொல்றாரு. அப்ப என்னிடத்துல கேட்கிற என்ன யாருன்னு உனக்கு தெரியுமா? என்னிடத்துல கொடுக்கிற எனக்குள்ள இருக்கிற ஜீவ தண்ணீரே நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. பிரியமானவர்களே, அங்கதான் அந்த காரியம். அவ கிறிஸ்துவ பார்க்கிறான், கிறிஸ்துவ ரகசியத்தை பெற்றுக்கொள்றான். அவ சரீரத்திலோட பாவம் செய்யலாம், ஆத்மால உண்மையா இருக்கிறான், உத்தமமா இருக்கிறான். அவ தேவனால முன்குறிக்கப்பட்டவன். தேவனால முன்குறித்துப்பட்ட அந்த வித்து தான் தேவன் அவரை தேடி போறார் பிரியமானவர். அவருக்கு தன்னை யாருன்னு வெளிப்படுத்துறார். அது போல இன்னைக்கு சபைகள்ல பார்க்கும்போது ஒரு சிலருக்கு தான் தன்னை யாருன்னு அவர் வெளிப்படுத்துறார். அந்த வெளிப்பட்ட தேவனை ஆராதிக்க தான் தேவன் பூமியையும் வானத்தையும் சிருஷ்டித்து மனுஷனும் தேவன் தம்முடைய சாயலாக தம் ரூபத்தையும் சிருஷ்டித்தார் பிரியமானவர்கள். எப்படியோ ஆராதிச்சு, எப்படியோ கூச்சல் போட்டு, எப்படியோ கத்திட்டு போறதுக்காக தேவன் மனுஷனை சிருஷ்டிக்கிறார். தேவன் எல்லாரும் ஒரு ஒழுங்கு பிரகாரம் தான் தேவன் செய்யறாரு. ஆனா மனுஷன் ஒழுங்கை விட்டு தவறான வழியில போகும்போது அவன் தேவனை அறிந்து தேவனை மகிமைப்படுத்தாமல் இருந்தால் அவனை கேடான வழிக்கு தேவன் ஒப்பு கொடுத்துருவான்னு வேதத்துல வாசிக்கிறோம். அது போல பாத்தீங்கன்னா, இப்போ தேவனிலே செய்யறார், கூட இருந்தார். அங்கே அவர் மனுஷகுமாரனா இருக்கும்போது அவர் கூட நடக்கிறார், கூட பேசுறார், கூட அவர்களோட சம்பாதிக்கிறார். ஆனா இப்போ மனுஷனுக்குள்ள வந்துடுறார். 2000 வருஷத்துக்கு முன்பாக அவர் என்ன சார் பெந்தகோஸ்து நாளிலே மனுஷனுக்குள்ள வந்துட்டார். இதுதான் அப்போஸ்தலருடைய உபதேசங்கள்ல பாக்குறோம் பிரியமானவர்களே. அதனால இந்த நாளிலே தேவன் இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதனால கிறிஸ்துவின் ரகசியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அவரை பாருங்க, கிறிஸ்துவ சொல்றதுக்கு ஒரு வெளிப்பாடு தேவையா இருக்கிறது. ஆபிரகாம அந்த வெளிப்பாடு பெற்றுக்கொண்டாதான் தேவனுடைய சமூகத்துல போய் பாதத்துல விழுந்து ஆண்டவரே என்று சொல்றாரு. ஆனா பாருங்க, தேவன் என்ன செய்யறாரு? அங்க அவன் இறைச்சி கொடுக்கிறார், பால் கொடுக்கிறாள், வெண்ணெய் கொடுக்கிறாள், புசிக்கிறார். புசித்துட்டு பிறகு ஆபிரகாம் இடத்துல தான் தனிப்பட்ட முறையில தன்னுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துறார். வரக்கூடிய சம்பவத்தை சொல்றார். அதுக்குதான் இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும்போது அவர் சொன்னார், ஆபிரகாம் என்னுடைய நாளை கண்டு களி கூர்ந்தான் என்று வேதத்துல வாசித்தும் பிரியமானவர்களே. 8ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் என்னுடைய நாளை கண்டு களி கூர்ந்தான் என்று வேதத்துல நாம் வாசிக்கிறோம். அது போல இன்னைக்கு இதை பார்க்கிற ஜனங்கள் முதலாவது நாம் இந்த கடைசி காலத்துல உண்மையான காரியத்தை உண்மையாக நாம் தேவாதி தேவனை ஆராதிக்க வேண்டும். ஏதோ கடமைக்காக கற்பனையினால சொந்த வியாக்கியானத்துல சொந்த அர்த்தத்துல ஆராதிக்கிறதுனால உங்களுடைய ஜீவன்ல ஏதோ மாற்றம் கிடையாது. சரீரத்துல ஒண்ணா உங்களுக்கு ஒண்ணு மாற்றம்னால ஜீவன்ல எந்த மாற்றமும் கிடையாது. ஜீவன்ல தான் மாற்றம் நமக்கு வேண்டும். ஏன்னா ஜீவன்ல தான் தேவன் கிரியை செய்கிறார். அதான் பிரியமானவர்களே, அதுதான் இது ஒரு பகுதி தான். இதுதான் கிறிஸ்துவனின் ரகசியம். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. கர்த்தர் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் இது. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராங்க. கொடுக்கப்பட்ட செய்திக்காய் கர்த்தர் தாமே தேவ ஊழியக்காரை ஆசீர்வதிப்பாராக. மிக அருமையான ஒரு செய்தியாக கிறிஸ்துவின் ரகசியம் என்கிற செய்தியை கொலோசியரிலிருந்து அங்கே தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளை வாசித்து
அவர் அநாதி தேவன். அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கி உருவாக்கினவர். அவர் எல்லாவற்றிற்கு முந்தினவராயிருந்து சகலமும் அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட தேவன் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்து மனிதனையும் உண்டாக்கி மனிதனோடு உறவாடும்படியாய் மனிதனை அங்கே தன்னோடு கூட வைத்து கொள்ளும்படியாக அந்த மனிதனுக்காக இந்த பூமி முழுவதையும் உண்டாக்கி இந்த வானத்தையும் அங்கே அவர் சிருஷ்டித்து அவர் எல்லா காரியங்களையும் செய்த தேவன் அங்கே மனிதனாய் அங்கே கிறிஸ்துவாக அவர் இந்த பூமியிலே வெளிப்பட்டு நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்களுக்காய் மீறுதலுக்காய் தன்னுடைய ஜீவனை கொடுத்த அந்த கிறிஸ்து அங்கே யோவான் 4:42 அவர் உலக இரட்சகர் என்று சொல்லப்பட்டு மத்தேயு 16:15 அங்கே பேதுரு சொல்லும் பொழுது நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்கிறார். ஆகவே அந்த கிறிஸ்து யார் என்று அறிகிற அறிவை தேவன் நமக்கு கொடுத்திருக்கார். தேவன் நமக்கு அந்த வெளிப்பாட்டை கொடுத்திருக்கார். அந்த வார்த்தைகளை அர்த்தத்தை புரிந்து கொள்ள கிருபை கொடுத்திருக்கார். நன்றி சொல்லி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலே கொடுக்கப்பட்ட செய்திக்காய் நன்றியப்பா. செய்தி கொடுத்த தேவதாசனை இன்னும் அதிகமாய் பயன்படுத்தும். இன்னும் ஆவிக்குரிய அநேக காரியங்களை ஆண்டவரை கேட்க தேவ கிருபையை தாரும். கேட்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதி. தேவனே, நீர் எவ்வளவாக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் மேல் நேசிக்கிறவராய், நீர் அநாதி தேவனாய் கிறிஸ்துவுக்குள் நீர் எல்லாவற்றையும் எங்களுக்கு உலக தோற்றத்திற்கு முன்னே நீர் எங்களை முன்குறித்த தேவன். நீர் எங்களோடு கூட உறவாடும்படியா இந்த பூமியிலே நீர் மனிதனாய் வந்து நீர் சகலவற்றையும் செய்த சத்திய தேவனாய் இருக்கிறீரப்பா. அப்படிப்பட்ட உண்மை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள, உடைய வார்த்தையின்படி ஜீவிக்க, உமக்கு பிரியமானதை செய்ய தேவ கிருபையை தாரும். நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டோம் என்று கிறிஸ்துவை அறிவதே, இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் என்று சொன்ன வண்ணமா உண்மை அறிந்து கொள்ள கிருபையை தாரும். எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த நாமத்திலே ஆம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுள்ளமே பரிசு நாமத்தை. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் ஆம். கர்த்தர் தாம் எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காய் எங்களுடைய ஊழியங்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. Praise to God. Thank you, Jesus.